Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பிகினர்ஸா இருந்து ஒரு ஆரி எம்ப்ராய்டரி பிளவுஸ் எப்படி நீட்டா பெர்ஃபெக்ட்டா போடலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆரி போடுறீங்க, இப்போதான் கத்துட்டு இருக்கீங்க. செயின் ஸ்டிட்ச் அண்ட் பீட்வொர்க் உங்களுக்கு தெரியும். இத வச்சிட்டு நான் ஒரு ஆரி பிளவுஸ் போட முடியும்னா கண்டிப்பா உங்களால போட முடியும். சில டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் and practice ரொம்ப முக்கியம். என்னோட ஸ்டூடண்ட்ஸே அவங்க ஃபர்ஸ்ட் வர்க் பண்ற பிளவுஸ் ஏன் அவ்வளவு நீட்டா வரல, பெர்ஃபெக்ட்டா எனக்கு அந்த ஷேப் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டு வர பாருங்கள். நீங்கள் இன்டர்மீடியேட் லெவலில் இருந்தால் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதில் நிறையவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரேமை சுற்றி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். பேக்கில் போடுற அதே டிசைன் தான் ஃப்ரண்ட்லேயும் போட போகிறோம். ஸோ டிசைனில் எந்த சேஞ்சுமே இல்லை. நான் இந்த டிசைனுக்காக யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட் வந்து டயாலஜி பிராண்ட் நம்பர் 753. நீங்கள் வாங்கும்போது இந்த நம்பர் கரெக்டாக இருக்காங்கிறதையும் பார்த்தே வாங்குங்க. இது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சில்க் சாரீஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது இந்த ஜரி தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் மார்க் பண்ணாலும் சரி, இல்லை நம்மளே மார்க் பண்ணாலும் சரி, எப்போவுமே நெக் டிசைனுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம அலவன்ஸ் விட்டு தான் பண்ணுவோம். இது எதுக்காகனா நம்ம ஒர்க் பண்ண ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அந்த சீவிங் அலவன்ஸ் தான் அந்த 1/2 இன்ச்சு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே அந்த செகண்ட் லைனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பண்ணுற பீட் ஒர்க் எதுவுமே மிஷினில் மாட்டாமல் அடிபடாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே பேக் ஸ்டிச் போட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக் ஷேப் வரைஞ்சிருப்போம் இல்லையா, அந்த லைன் உங்களுக்கு கிளியராக இல்லை, டபுள் லைனாக இருக்குது, இல்லை ஷேப் வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்குன்னா நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே, அதாவது ஃப்ரேமில் போடுறதுக்கு முன்னாடியே அந்த நெக் ஷேப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் கரெக்டான பொசிஷன் வச்சு நீங்கள் போடுங்க. மோஸ்ட்லி இந்த நெக் ஷேப் எப்போ மாறும்னா நம்ம ஃப்ரேமில் வந்துட்டு கிளாத்தை போட்டு டைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்பில் உட்காராமல் நம்ம லென்த் வைஸ் இழுப்போம் அல்லது விட்த் வைஸ் நம்ம மாற்றும் போது ஷேப் மாறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாறாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே டபுள் செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் வந்து லெஃப்ட் டு ரைட்டுன்னு எடுத்திருப்பீங்க இல்லையா, அது செகண்ட் லைன் போடும்போது ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயே வாங்க. அதாவது கட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த லைனையே டபுள் செயின் ஸ்டிச்சாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நம்ம எண்ணாட் போடும்போது ஒரு குட்டியாக ஒரு லூப் வெளியில் தெரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, இது தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பக்கத்துலேயே நம்ம எண்ணாட் போட்டிருப்போம் இல்லையா, அது பக்கத்துலேயே அடுத்து ஒரு ஸ்டிச் மேலே எடுத்துட்டு அந்த நீடில் மறுபடியும் அந்த எண்ணாட்குள்ளேயே உள்ளே விட்டுட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்துட்டோன்னா நம்ம எந்த லூப்புமே மேலே தெரியாமல் நீட்டாக உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் பீட் ஒர்க் போடுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு த்ரெட் ஒர்க்கே பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் த்ரெட்டோ அல்லது அந்த கலர்லேயே ஜரி த்ரெட்டில் ஒரு 3 லைன் அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு த்ரெட் ஒர்க்கே பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நீங்கள் பீட் ஒர்க் ஏதாவது ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அது உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் த்ரெட் ஒர்க்கே பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலாகவே த்ரெட் ஒர்க் பண்ணும்போது டபுள் சில்க் த்ரெட்டில் தான் எடுப்போம். இதுவுமே பேக் ஸ்டிச் போட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜரி த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா லைன், அதை ஒட்டியே இந்த செயின் ஸ்டிச்சையும் போடுங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கோட கலர் எங்கேயுமே தெரியாது, ரொம்ப நெருக்கமாக அது ஒரு பார்டர் லைன் மாதிரி நீட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஒரு ஸ்பைரல் ஷேப் ஆர் ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதில் எல்லாமே நீங்கள் சில்க் த்ரெட் வச்சுட்டு ஒர்க் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அது ஈஸியாக நல்ல ஃப்ளோவில் வரும். நான் எப்போவுமே சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது டுலிப் நீடிலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும்தான் எனக்கு ஈஸியாக வரும். ஸோ நீங்களுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த நீடில் வருதோ அதிலேயே ஒர்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேயே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் இந்த எம்ப்ராய்டரி ஃபுல்லாகவே கையில் வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். கையில் ஃப்ரேமை வச்சு தான் நான்
ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் இப்போது ஃப்ரண்ட் நெக்கு போடும்போது 18 இன்ச் ஃப்ரேம் நமக்கு தேவையில்லை. 18 இன்ச் ஃப்ரேம் ஒரு 16 இன்ச் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் நம்மளால் ஸ்டாண்ட் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நெக்கோட ஃப்ரண்ட் நெக் ஷேப்புக்கெல்லாம் நம்ம ஒரு 12 இன்ச் ஃப்ரேமில் கூட நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கையில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நார்மல் சீவிங் த்ரெட்லேயே பண்ணுங்கள். அதுவுமே ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு ஃபார்வர்டாக போட்டுட்டு, அதாவது ஒரு பீடு வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல தையல் வரும் இல்லையா தைக்கும்போது, ஸோ அந்த தைக்கிற இடத்துல பீட் ஒர்க் இல்லாமல் நான் பார்த்துப்பேன். ஸோ ஒரு பீடு வைக்கிற ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக நீங்கள் இந்த டுலிப் நீடில்லையே வச்சு பழகுங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதில் ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் அயன் நீடிலுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. இதுவுமே 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச்சுன்னு போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கழட்டும் போது அந்த பீடெல்லாம் லூஸாக இருக்கும். நீங்கள் பீட் ஒர்க் பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட் ஒர்க் பக்கத்துலேயே இந்த பீட் ஒர்க்கும் பண்ணுங்கள். அதாவது த்ரெட் ஒர்க்குக்கும் சுகர் பீட் வச்சு அந்த லைன் போடுறோம் இல்லையா, இதுக்கும் இடையில எந்த ஸ்பேஸுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நோட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து அந்த லைனை ஒட்டியே போட ஆரம்பிப்பாங்க. அப்படி போக போக த்ரெட்டுக்கும் பீட்ஸுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பிரிச்சுட்டு போட யோசிக்கவே செய்யாதீங்க. நீங்கள் விசிபிளாக பார்க்குறீங்க அந்த லைன் மாறி இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போவே அது கொஞ்சம் ஸ்டிச்சு மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப போடும்போது அது சரியாயிடும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது தான் அடுத்தடுத்த லைன் வரும்போது அந்த ஷேப் மாறிட்டே வரும். ஸோ பிரிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. தப்பு வருதுன்னா அப்போவே பிரிச்சுட்டு போடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் பீட் வச்சு தான் ஒரு லைன் போட போகிறோம். இதுக்காக நான் அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா டுலிப் நீடிலில் கொஞ்சம் பீட் தானே லோட் பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த ஒர்க்கு சீக்கிரம் முடியணுங்கிறதுக்கு வேண்டி நான் அயன் நீடிலில் இந்த பீட் ஒர்க் பண்ண போகிறேன், ரவுண்ட் பீட் ஒர்க்கு. இப்படி செயின்லேருந்து நீங்கள் டேரெக்டாகவே பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கோங்க அயன் நீடிலுக்குள்ளே. இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, டுலிப் நீடில் தான் எனக்கு வருதுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் சேவ் ஆகிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த அயன் நீடில் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சுகர் பீட் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அந்த இடத்துல இருந்து ரவுண்ட் பீட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது சிலருக்கு வந்துட்டு இந்த 2 டைரக்ஷன்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரே டைரக்ஷனில் தான் இப்போ அப் டு டவுன்னு ஒரு டைரக்ஷனை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே நீங்கள் வாங்க. அப்படி இல்லை, என்னோடய சஜஷன் எப்போவுமே எல்லா டைரக்ஷனும், இப்போ ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அப் டு டவுன் வாங்க, அடுத்த லைன் வந்து டவுன் டு அப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எல்லா டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி கர்வ் போர்ஷனில் தான் மிஸ்டேக் வரும். இந்த இடத்துல நீங்கள் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த பீடு வந்து அந்த லைனை விட்டு மாறாமல் ஒரே டைரக்ஷனில் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கிறது மாதிரி பாருங்கள். அது மாதிரி சுகர் பீடுக்கு வந்துட்டு நம்ம 2 பீடுக்கு இடையில ஒரு ஸ்டிச் போடுவோம். இதே ரவுண்ட் பீடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு, அதுதான் கணக்கு. அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கழட்டினா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எண்டிங் வரும்போது கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் பீட் லைன் வைக்கும்போது ஒரு பீடுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு தானே நம்ம வச்சோம். அதே மாதிரி அடுத்த லைனுமே நான் அந்த ஒரு சுகர் பீடுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நான் வந்துட்டு பீட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து நான் ஸ்பீடாக தான் காமிக்கிறேன். நம்ம எப்போவுமே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் ஒர்க் பண்ணும்போது ஒன் சைடு மட்டும்தான் போடுவோம், அதாவது ரைட் சைடு மட்டும்தான் போடுவோம். சாரீ கட்டும்போது ரைட் சைடு தான் விசிபிளாக இருக்கும். அதனால் அப்படி நம்ம போடும்போது அந்த ஜரி த்ரெட் வச்சு அந்த பாக்ஸ் மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு லுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு பீட் ஒர்க் முடிஞ்சிட்டுனா அடுத்து இமீடியட்டாக ஒரு ஜரி த்ரெட் வச்சு ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் ஒரு லைன் கொடுத்துடுங்க. நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி பீட் ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி எண்டில் கண்டிப்பாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம டிசைன் டெவலப் பண்ணும்போதும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த லைனுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸ்க்கு அரும்பு டிசைன் தான் போட போகிறேன். அது போடும்போது இந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ வந்துட்டு நீடிலில் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுறேன். நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீடு மட்டும் ரவுண்ட் பீட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு அதில் ரவுண்ட் பீட் மட்டும் லாஸ்ட்டாக போடுங்க. லாஸ்ட்டாக போட்டுட்டு நான் இப்போ ஆல்ரெடி பேக் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அதனால் ஒரு வாட்டி பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு, அதாவது மறுபடியும் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸ் போகிறேன். நான் இப்போ டீட்டெயிலாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, ஜரி த்ரெட் வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச். அது வந்து பெரிய பெரிய ஸ்டிச்சாக தான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம பீட் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டிச் பெருசாக தெரியாது, பட் அந்த லைன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம இந்த அரும்பு டிசைன் வந்துட்டு லாக் ஸ்டிச் போடாமல் கண்டினியூஸாக தான் போடுவோம். இப்போது ஒரு த்ரெட் இப்படி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் இப்படி உள்ளே போட்டுட்டு அந்த சுகர் பீட் போட்டதும் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் இப்படி போட்டுட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டை ரிவர்ஸ் கொண்டுட்டு போயிட்டு அந்த செயின் ஸ்டிச் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை தொட்டு வெளியில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி போடும்போது அந்த லைன் நமக்கு நல்ல க்ரிப்பாக இருக்கும். ஸோ அந்த லைனை பொறுத்தே தான் இந்த பீட்ஸ் வரும், தவிர நமக்கு ஷேப் மாறுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. எல்லா பீட்ஸுமே கரெக்டான ஆர்டரில் ஒரே மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்படி போடும்போது உங்கள் ஒர்க் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் உள்ளே ஒரு ஸ்டிச். ஏன்னா அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அந்த லைன் போகுது இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பெர்பெண்டிகுலராக நீங்கள் போட்டுட்டு இருந்தாலே போதும், நீட்டாக வரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த வளைவு வருது இல்லையா, இந்த கர்வ் போர்ஷனில் தான் நமக்கு வந்துட்டு அந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அது பார்க்குறதுக்கு கரெக்ட் ஷேப் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கர்வ் போர்ஷன்லாம் வரும்போது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப பிகினர் லெவலாக இருக்கீங்கன்னா மார்க்கர் வச்சு கூட நீங்கள் அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் பீட் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். நான் இப்போ அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரியே தான், அந்த கர்வ் என்ன இதுக்கு போதோ அந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இந்த பீட் ஒர்க் வர்றது மாதிரி வச்சுருப்பேன். பெரிய அந்த ஸ்பேஸிங்கில் எந்த சேஞ்சுமே நான் பண்ணலை, ஆனால் அந்த டைரக்ஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ நம்ம வீடியோவில் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கில் அவ்வளோ நீட்டான ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைன் என்ன மாதிரி போட்டோமோ அதே ஷேப் அந்த அரும்பு டிசைன் வரைக்கும் அப்படியே ஃபாலோ ஆகுது பாருங்கள். எங்கேயுமே ரொம்ப ஸ்பேஸ் ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவோ அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு கூட பண்ண ஆரம்பிங்க, தப்பே இல்லை. மார்க் பண்ணிவிட்டு நல்ல ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம இப்போது ஃப்ரீ ஸ்பேஸில் போடுற புட்டாஸ் தான் பார்க்குறோம். இப்போ நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் டிசைனுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருக்க ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் பீடு அல்லது சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அல்லது ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ரவுண்ட் பீட் வச்சுட்டு சுற்றி சுகர் பீட் தான் வைக்க போகிறேன். அதில் ஒரு சின்ன ட்ராப் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். நம்ம இந்த அரும்பு டிசைன் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். நீங்களுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே ரவுண்ட் பீடு சுற்றி சுகர் பீட் கொடுக்காம குட்டி குட்டியாக வேரியேஷன், இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் புட்டாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பீட் வச்சுட்டு கண்டினியூஸாக சுகர் பீட்ஸ் வைக்கிறேன். இதுக்கு நான் எந்த எண்ணாட் எதுவுமே போடல. அந்த அரும்பு டிசைனுக்கு முன்னாடி மட்டும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு அரும்பு வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது அந்த ட்ராப்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு புட்டா போட்டுட்டு அடுத்து நம்ம போடும்போது அந்த த்ரெட்டை கண்டினியூஸாக கொண்டுட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது இனிஷியலாக எம்டியாகவே நீங்கள் ஒரு எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த த்ரெட்டை எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேமை விட்டு கழட்டினாலும் லூஸ் ஆகாமல் அந்த பீட்ஸ் எல்லாம் அப்படியே நீட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் இதோட லாஸ்ட் டிப்புன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் இருக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதே டிசைன் தான் ஸ்லீவ்ஸ்க்கும் பேக் நெக்கும் வரும். நான் சொன்ன எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கூட உங்களால் நீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் போட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.